ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாப்பனீஸோட ஃப்ளஃபியான பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். எக் யோக்கையும் ஒயிட்டையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ யோக்கில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் மைதா மாவு இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்க வேணாம், தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு ஸ்கூப்பை மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இதை ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பவுலோட கார்னர்லேருந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மெயினான ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நல்ல பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் கேக்கை போட ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் ரொம்ப சாஃப்டான பேட்டர்ன்றனால டக்குன்னு கருகிரும். நடுவில் பேட்டரில் பற்றாமல் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டா போதும். இப்போ இன்னொரு சைடு பெரட்டினதுக்கப்புறம் லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரியலி சொல்லணும்னா சூப்பரான பேன் கேக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு 1 டைம் செஞ்சு கொடுத்துருங்க. ஹனி, மேபிள் சிரப் இப்படி எது கூட வேணால் சாப்பிட்லாங்க. செம்மையாக இருந்தது.